திருவேங்கடம் என்கவுண்டரானால திருவேங்கடம் சொல்ல வந்த உண்மை என்ன? திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார்? திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க? பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில் கூலிப்படையை ஏவியது யார் எனவும் யாருக்கு இதில் லாபம் என்பதை தான் தாங்கள் விசாரிக்க சொல்வதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அதுவும் மறுக்கிறதுக்கு எது இல்லை. இன்னைக்கு நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அந்த கூலிப்படை என்பது வந்து வெட்டிட்டு போற படை. இந்த கூலிப்படையை ஏவி விட்டது யார்? இதற்கு பணம் சப்போர்ட் பண்ணது யார்? இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க. யார் இதற்கு மூளை? யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொன்னாங்க? இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இல்ல திருவேங்கடம் வந்தாரு, என்கவுண்டர் பண்ணிட்டோம், அவருதான் வெட்டாரு. அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க ஐயா. திருவேங்கடம் என்கவுண்டரானால திருவேங்கடம் சொல்ல வந்த உண்மை என்ன? திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார்? திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க? திருவேங்கடம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றதுக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு கேள்வி அது இல்லைங்கண்ணா. பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாருன்னு தான் திரும்ப திரும்ப கேட்கிறோம். இது பொலிட்டிக்கல் மர்டரா? இது வேற ஏதாச்சும் விஷயமா? இது பண விஷயமா? அதைத்தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் சிபிஐ என்கொயரின்னு கேட்கிறோம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறீங்க. நடுநிலைமையான சிபிஐ வந்தா தவறு என்ன? இதுல பாரதிய ஜனதா கட்சி என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ண போது? இன்ஃபுளுன்ஸ் பண்ண போறது கிடையாது. நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அவங்க என்டிஏல கூட கிடையாது. அவங்களே சிபிஐ என்கொயரி மாயாவதி அவர்களே கேட்கும் பொழுது நான் உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்கன்னு நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.